நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி ராம்ராஜ் லக்ஸா ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் ₹995 only. உயிரில் சுடரும் ஒளியே வருக, உணர்வில் குலவும் களியே வருக. உயிரில் சுடரும் ஒளியே வருக, உணர்வில் குலவும் களியே வருக. பயிரின் உயிரே மழையே வருக, பரமா தருமா குருவே வருக. நீ பதம் வைத்த இடம் எல்லாம் இதயம், குளிர் பனி ஏந்தும் மலராக விரியும். என் இதய கமலம் உந்தன் இரு கண் கதிரால் திணறும் இசை நாடும் முடிவே நீ வருக. என் இறைவா தலைவா வருக வருக வருக. உயிரில் சுடரும் ஒளியே வருக, உணர்வில் குலவும் களியே வருக. இந்த நாளில் இன்னார் இங்கே வரவழைச்சி அவனுக்கு வேண்டியதை செய்யணும் அப்படிங்கிறது சித்தர்கள் நினச்சிட்டாங்கன்னா உங்களை கொண்டு வந்து எல்லாம் நினச்சிருப்பீங்க, என்னடா இந்த வெயிலில் போட்டு இங்கே இழுக்கு அடித்து அங்கேருந்து இங்கே நடக்க வச்சு எல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னு. இது உங்களை பயிற்றுவிக்கிறது, இது ஒரு பயிற்சி. உங்களை குகைக்குள்ளே போக சொல்லலை, காடு மேடு அலைஞ்சு தான் சித்தர்களை பார்க்க முடியும். புரியுதா? உங்களுக்கு உங்கள் ஊர் பக்கத்திலே இருக்குது, இப்போ நீங்கள் பார்க்கலேங்கிறது தான் இதில் ஒரு தாத்பரியம். அதுதான் அவர் சொல்கிறாரு, செடியன் சொல்கிறாரு பாருங்கள், இந்த வழியிலேயே நான் 1000 முறை போயிருக்கிறேன், இந்த உரிகட்டி சுவாமிகளை இதையும் பார்க்கல. அப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய புருஷர்கள் அவர்கள் தான் தெய்வம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் பன்னீர் அழகாக சொன்னார், இறைவனாலே கூட கொஞ்சம் யோசனை பண்ணாலும் சித்தர்கள் நினச்சிட்டா உடனடியாக அவங்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். நீங்கள் அதுக்காக கோரிக்கையாக வைக்கணும். எனக்கு லாட்ரியில் ஒருத்தர் மெசேஜ் கொடுத்துருக்கேன் சாமி, இந்த நான் லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டேன் நான் மலேசியாவில், உடனடியாக அந்த முதல் பரிசு எனக்கு விழுகணும் சாமி அப்படின்னு கேட்குறேன். அவனுக்கு 1 கோடி விழுந்தால் எனக்கு 1,4 ரூபா கொடுப்பான். ஆண்டவன் மடையனா இல்லையே, அவனுக்கு தெரியும், ஆட்டுக்கு வால் அளந்து வச்சுருப்பான். உனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். உங்ககிட்ட பணம் அதிகம் கொடுத்தா நீ சித்தனை மறந்து போயிடுவ, அந்த எண்ணம் வராது. கஷ்டம் இருந்தால்தான் அவனை நினைக்க முடியும். கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொன்னால் அதை அனுபவிக்க கற்றுக்கணும். ஒன்று வேண்டிக்கல சித்த, இதெல்லாம் தாங்கக்கூடிய மனநிலையும் சக்தியும் எனக்கு கொடுன்னு வேண்டிட்டிங்கன்னா அவன் பார்த்துக்குவான், அவன்கிட்ட ஒப்படைச்சா போதும். இப்போ சுவாமி நம்முடைய இந்த சுவாமிகளை பற்றிய, பாலு சுவாமிகளை பற்றிய வரலாற்றை சொல்லுவார். முழுமையான வரலாறு தெரியாத பல சித்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களுள் நமது இப்பொழுது தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மயிலாடுதுறை பால்சாமிகளும் ஒருவர். சுவாமிகளுடைய பற்றிய பூர்வாசிரம வரலாறுகள் நமக்கு முழுமையாக தெரியவில்லை. ஆரம்ப காலங்களில் சுவாமிகள் அடிக்கடி காரைக்காலுக்கு சென்று வந்து கொண்டிருப்பாராம். அங்கு தல தெருவில் சாமிகளுக்கு ஒரு வீட்டு மனையும் இடமும் ஓட்டு வீடும் இருந்ததாகவும், அதை பராமரிப்பதற்காகவும் பார்ப்பதற்காகவும் அடிக்கடி சென்று வந்ததாகவும் அவருடைய வரலாற்று குறிப்புகளிலே சில குறிப்புகள் காணப்படுகின்றது. இங்கு மயிலாடுதுறையில் சாமிகள் இருக்கும் பொழுது அவருடைய தினசரி உணவாக வெறும் பாலை மட்டுமே உண்டு வந்ததனால் அவர் பால்சாமிகள் என்று
பெயர் வழங்கப்பட்டதாக அவருடைய குறிப்பு சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் சித்த வைத்தியத்தில் மிகப்பெரிய நிபுணராக விளங்கிய சுவாமிகள் தொழுநோயை தீர்ப்பதில் மிகப்பெரிய வல்லவராக இருந்திருக்கிறார். அந்த காலத்திலே அந்த வியாதிகள் அதிகமாக இருந்திருக்கும் போதும் அதை தீர்ப்பதில் வல்லவராக இருந்து மக்களுக்கு ஒரு ஆபத் பாந்தவனாக அநாத ரட்சகனாக அவர் விளங்கி இங்கே அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் அவர் கையிலே ஒரு கோப்பையை வைத்து கொண்டு அலைந்து கொண்டிருப்பதாக அவரோட வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. அவர் கையால் விபூதி பிரசாதம் வாங்கி அணிந்து கொண்டவர்கள் சகல சௌபாக்கியம் பெற்றதாக அவருடைய வரலாறுகள் சொல்லுகிறது. நினைத்தவர்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் அருள்பாளையும் அருளாளராக அவர் விளங்கி வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருளாளருடைய ஜீவ சமாதி இது. அவரை தரிசிக்கும் பேர் நம்முடைய சுவாமிகளுடைய அனுக்கிரகத்தால் நமக்கு கிடைத்திருக்கிறது. பால் சாமிகளுடைய ஜீவ சமாதியின் மேலே தண்டபாணி பிரதிஷ்டை ஆகியிருக்கிறார். அது சில இடங்களில் சிவலிங்கம் என்று பல இது இருக்கும். பட் இந்த ஜீவ சமாதியில் தண்டபாணி சுவாமிகள் பிரதிஷ்டை ஆகியிருக்கிறார். அடியன் பேர் செந்தில்குமார். இந்த பால்சாமியை கிட்டத்தட்ட 7 வருஷமாக நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது வந்து இப்போ பால் மட்டுமே சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் சர்க்கரையெல்லாம் கொடுத்து வைத்தியத்தை போயிருக்காரு. முக்கியமாக ஒரு வைத்தியத்தை அதாவது மருத்துவம் தான் செஞ்சுருக்காங்க வர குழந்தைகளுக்கெல்லாம். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நிறைவேறிருக்கு. இங்கே ஒரு சாமிகிட்ட வந்து நவகண்ட யோகம்னு சொல்லுவாங்க. காஞ்சி பெரியவர் மாரி 9 நவகண்ட யோகத்தை தனியாக உடம்பை பிரிப்பார். அதேமாதிரி சாமிகளும் 9 பாகமாக உடம்பை பிரிப்பார். பிரித்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருக்காரு. அதில் ஒரு சொன்னவங்களாம் பரம்பரையாக சொன்னவங்களாம் சொல்கிறாங்க, உண்மைன்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக அது நவகண்ட யோகத்தில் 9 பார்த்தா பிரித்து திரும்பி ஒன்றா உட்காந்துருப்பாராம் சாமி. அந்த அளவுக்கு பேர் போனவர். பெரிய பெரிய மகான்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கும் பாக்கியம் இந்த சாமி பெரிய பெரிய மகான்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க சாமியை. அது வந்து கனவுல சொன்னாராம். முருகனை பிரதிஷ்டை பண்ண தண்டபாணி பிரதிஷ்டை கனவுல வந்து சாமி சொல்லியிருக்காரு. அவங்க அப்போ பூஜை பண்ணவங்களிடம் அவங்க சொன்னதுனால அதுக்கு முன்னாடி மொட்டையாக தான் இருந்துச்சான். அது சாமி கனவுல சொன்னதுனால தண்டபாணியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நதி மீதினில் கொஞ்சம் தலை கோதிடும் தென்றல் நாடும் குளிரே உடனே வருக நலமும் தினம் வலம் வந்திடும் உனையன் செந்தமிழால் தினம் நனவும் கனவும் பாடும் வருக எதுவும் பதியாத என் நெஞ்சில் பதியாக வருக உன்னை பலவாறு பல காலம் புகழ் பாட வருக சீரி பதரும் கடலில் படகே வருக என்னை பரிவோடு கரை சேர்க்க வருக 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 உயிரில் சுடரும் ஒளியே வருக உணர்வில் குலவும் களியே வருக உருவாய் வரும் அருவே உயிரில் வளர் உயிரே மனிதம் தனில் புனிதம் தரும் மலரடி வருக உருவாய் வரும் அருவே உயிரில் வளர் உயிரே மனிதம் தனில் புனிதம் தரும் மலரடி வருக சிறுமானுடன் போலே தெருமேவிடும் சிவனே சிறுவன் குடில் பெருகும்படி திருவடி தருக பல தருமங்களின் புகழே தாயகமே வருக எந்த தவ வேள்வியும் தாரா தரிசனமே வருக நிகரேதும் இல்லாத நிஜமே வருக நேரே சிவனே குருவே வருக. இன்று நாம் வந்திருக்கக்கூடிய இடம் மிகவும் முக்கியமான இடம். பல நூறு ஆண்டுகளாக சைவ பயிர் வளர்ப்பது மட்டுமல்ல, இறைவனே தன் அடியார்களை சிவகணங்களையும் அனுப்பி சித்தர்களையும் அனுப்பி திருமடங்களை தோற்றுவித்து இந்த திருமடங்களினுடைய உங்களுக்கு தெரியும் தருமை ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம் இந்த நாட்டையே ஆள்வதற்கு செங்கோல் வழங்கியது இந்த ஆதீனங்கள் தான். எப்படி பெறுவது என்று அன்று ஒரு திண்டாட்டம் இருந்த பொழுது செங்கோல் தான், நம்ம தமிழில் தான் அந்த சொல் இருக்குது, செங்கோல் என்பது. இங்கே இந்த திருமடங்கள் எவ்வளவோ பணிகள் செய்கின்றன. ஒன்று தமிழ் வளர்த்தது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். தமிழ் வளர்த்தது. சித்தர்கள் இல்லைன்னா தமிழ் எங்கே? இப்போ நான் ஒன்று கேட்குறேன், என்ன வித்தியாசம்னு சொன்னேன்.
அரிசி கடை, அரிசிக்கடை ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? அரிசி கடை, அரிசிக்கடை இருக்குல்ல. நம்ம தமிழை விட்டுட்டோமே. எல்லா இடத்துல என்ன எழுதியிருக்குன்னா அரிசி கடைன்னு போட்டிருக்கான். அவனுக்கு இந்த ஒற்றை பற்றி கவலை இல்லை. அரிசி கடை, இப்போ கீரை கடை, கீரை கடை அப்படின்னு போட்டிருக்கான். கீரை கடைன்னு போட்டால் கீரையை கடைன்னு அர்த்தம். கீரை இக்கு போட்டால் கீரை விற்கும் கடைன்னு அர்த்தம். அரிசி கடைன்னா அரிசியை கடைன்னு அர்த்தம். அரிசி கடைனா அரிசியை விற்கும் கடை. நகை கடை அப்படின்னு போட்டால் சிரிக்கிற கடைன்னு அர்த்தம். நகை கடைன்னு இக்கு போட்டினா தான் நகை விற்கும் கடை. எவ்வளவு சிறப்பான ஒரு அது அகத்தியர், தொல்காப்பியர் என்ற மாபெரும் சித்து புருஷர்கள்லாம் இருந்து தானே ஒரு இந்த இலக்கிய வகைகளை உருவாக்குனாங்க. அவ்வளவும் சொன்னாங்க. எவ்வளவு பாடல் வகைகள். அதை பாப்புலர் ஃபார்முக்கு கொண்டு வந்தே பாரதி என்னும் சித்தன் தான். அவன்தான் சிந்துலேருந்து செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்னும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது இப்படியெல்லாம் சொல்லி பாடினாடே. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த தமிழ் எல்லாம் அங்கேருந்து வந்தது தான். அந்த திருமடங்கள் எத்தனை எத்தனை புத்தகங்கள், பண்டார சாத்திரங்கள், அதிலேருந்து எல்லாம் சைவத்திற்கு துணை நிற்கக்கூடிய அவ்வளவு இலக்கியங்களும். அவர் ஆண்டவனுக்கே ரொம்ப மகிழ்வு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து பண்ணிரு சொற்றமிழால் எம்மை பாடுகன்னு ஆண்டவனே என்னை பாடுன்னு சொல்லி ஆண்டவனே சொன்னது இந்த தமிழ்நாட்டில் தான். ஈஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் என்ன பண்ணுறான், சொற்றமிழால் எம்மை பாடு, என்னை பாடு, நல்ல தமிழில் பாடு. அவன் வேறு எதையும் விரும்பலை. அவனுக்கு எல்லாம் ஊழி முடிஞ்சதுன்னு வச்சுங்க, அவன் அமைதியாக கேட்டுட்ருக்கிறது திருவாசகம் மட்டும்தான். அதனால் எவ்வளவு எவ்வளவு இலக்கியங்கள், அதில் ஒரு சொல்லினுடைய பொருளை கூட நம்மளால் புரியும். வைணவத்திலும் சரி, வைணவ திருமடங்களும் ஆழ்வாராதிகள் எல்லாமே நல்ல, நீங்கள் யாருமே அதை படித்து பார்க்காமல் இருக்கிறது. அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் இருக்குது பாருங்கள், ஆழ்வாராதிகள் அவ்வளவு. அதே போல் சைவ மடங்களில் அவ்வளவு. எல்லா மடங்களும் எந்தெந்த நூல், அந்த திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஊவேசா, அதனால் ஊவேசா இல்லைன்னா ஐம்பெரும் காப்பியங்களை எல்லாம் பதிப்பிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்தார். சில ஏடுகள் திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருந்தது, அதெல்லாம் படித்து கொண்டு வந்து கொடுத்தார். அதனால் இங்கே அந்த இப்போ பார்த்தமே சித்புருஷர் அவர் வந்து இந்த திருமணத்தை ஆதி முதல்வர், குரு முதல்வர் அவர். அவங்கெல்லாம் இருந்து இல்லறத்தை விட்டு இங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், மக்களுக்கு வேண்டிய அன்னதானம், அது மட்டுமல்ல தமிழை செழுமையாக மாற்றியது அவர்களுடைய முக்கிய கடப்பாடாகவும் இருந்தது. அந்த வழித்தோன்றல்கள் தான் நிறைய ஒரு ஆதீன பரம்பரை இருக்குது. என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக நாம் என்ன தோன்றக்கூடிய ஒரு நாள் என்றால், இந்த சித்தர் ஞான உலா நடத்தக்கூடிய இந்த புனிதமான நாள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாகும். அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள் இன்றைய தினம். சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, பல்வேறு நாடுகளில் இனம், மதம், மொழி எல்லாவற்றுக்கும் அப்பால் பட்டு தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு எங்கு கிடைக்கும் என்றால் குருபிடமான அம்மா அவர்களிடத்தில் தான் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில், நம்பிக்கையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த கல்லூரியிலேயே இங்கே படித்தவன், இதே இருக்கக்கூடிய மேடையில் தான் பேசி வளர்ந்தவன்.
அந்த எங்களையெல்லாம் வளர்த்த திருமணம் நம்முடைய தர்மயாதீனம். இந்த தர்மயாதீனத்துக்கு ஒரு பெயர் தமிழ் வளர்த்த தர்மபுரம் என்ற பெயர் உண்டு. முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தமிழாசிரியர் சானாதானா தண்டபாணி தேசிகர் இந்த ஆதீனத்துடைய வித்வான். அவருடைய மாப்பிள்ளை தான் குருசாமி தேசிகர், எனக்கு கல்லூரியில் முதல்வர். இங்கு தமிழுக்கு அவ்வளவு தொண்டு செய்தவர்கள். திருமந்திரத்தில் எதற்காக என்னை இறைவன் படைத்தான் என்று திருமூலர் சொல்லுகிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். எதுக்கு? தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அந்த ஆண்டவனை தமிழால் பாடுறதுக்காக தான் என்னை இந்த பிறவியில் பிறக்க வைத்தான் இறைவன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மண்ணில் ஏறத்தாழ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு, 600-700 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு தம்பதியிற்கு மகனாக ஒரு குழந்தை, தெய்வ குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொக்கநாதரை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்பா அம்மா. அது கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை, ஒரு பாலகன். வளர்ந்த பிள்ளையாக இருக்கும்போது இவங்க தரிசனம்லாம் பண்ணிட்டாங்க. அப்பா அம்மா ஊருக்கு புறப்படும் போது இந்த பையன், இந்த இளைஞன், அந்த பாலகன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஊருக்கு போங்க, நான் 2-3 நாள் சொக்கநாதரையும் அப்பாவையும் அம்மாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு நான் வரேன், வேணா திரும்ப வந்து நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி அந்த குழந்தை அனுப்பிடுச்சு. சரி, தன்னுடைய மகன் தரிசனம் பண்ணணும்னு விரும்புகிறாருன்னு அங்கே மீனாட்சி அம்மன் கோயில்லையே ஏதோ ஒரு இடத்த பார்த்து தங்க வச்சுவிட்டு இவங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிட்டாங்க. அந்த பொற்றாமர குளத்தில் கரையில் சிவனடியார்கள் சிவ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பூஜையை இந்த பாலகன் போய் பார்க்குறார். இது மாதிரி சிவலிங்கம் எனக்கு ஒன்று கிடைச்சதுன்னா நானும் பூஜை பண்ணுவல்ல அப்படின்னு வந்து அவர் அந்த பாலகன் நினைக்கிறார். அன்று இரவு சொக்கநாதர்கிட்ட தரிசனம் பண்ணும்போது இவங்கெல்லாம் செய்கிற அளவுக்கு பூஜை பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு சிவலிங்கம் வேணுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அன்னைக்கு இரவு அந்த பாலகனுடைய கனவுல சொக்கநாத பெருமான், மதுரை இல்லை சொக்கநாத பெருமான் அந்த கனவுல மூலமாக உனக்கு ஒரு சிவலிங்கம் கேட்டு இல்லை, அந்த குளத்துக்கரையில் இந்த ஈசான்ய மூலையில் அங்கே பார் ஒரு சிவலிங்கம் இருக்குது, என்னை வச்சு பூஜை படிக்கோ அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு கனவுல. மறுநாள் இந்த குழந்தை பொற்றாமர குளத்துக்கு போய் அந்த ஈசான்ய மூலையில் பார்த்தா அந்த சிவலிங்கம் ஸ்படிகத்தில் இருக்குது. ஸ்படிகலிங்கமாக தக 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 தகதன்னு ஒளி வீசக்கூடிய ஸ்படிகலிங்கம் இருக்குது. வாங்கிட்டு வந்துட்டார். அப்போ இந்த குழந்தை நாம் சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணலாம், ஆனால் தக்க குருநாதர் ஒரு ஆள் வேணும்ல. தக்க குருநாதர் இருந்தால் தானே நமக்கு தீட்சை கிடைச்சாதானே சிவலிங்கத்தை வச்சு நாம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொக்கநாதனை திரும்ப வேண்ட போய் அவர் சொக்கநாத பெருமான் இந்த குழந்தையினுடைய கனவுல வந்து ஞானப்பிரகாசர்னு திருவாரூரில் இருக்கிறார், அவரை போய் பார், உனக்கு குருவாக இருந்து உனக்கு தீட்சை கொடுப்பார் அப்படின்னோடனே மதுரையிலேருந்து தன்னந்தனியனா திருவாரூருக்கு இந்த ஞானசம்பந்தர் வந்து சேர்ந்துட்டார். ஞானப்பிரகாசர் அவரை போய் பார்த்தோன்னே இவருடைய பக்குவத்தை பார்த்துட்டு அவர் சரின்னு ஏற்றுக்கிட்டார் குருவா. அவர் என்ன தெரியுமா செய்வார்,
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா, அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா, ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் இது ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி, ராம்ராஜ் லக்ஸ் ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் ₹9